அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 669வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 669வது நாளில் த கிரேட் நேஷனல் டிசாஸ்டர், மிகப்பெரிய தேசிய இழப்பு அல்லது அழிவு என்று தலைப்பிட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் எழுதுகின்றார்கள், தகவல்களை தருகின்றார்கள். முடிந்த மட்டும் மறைத்து பார்க்கிறார்கள். ஆனால் சில பத்திரிகைகள், குறிப்பாக யோதி ஆஹர்நாத் போன்ற ஆரம்ப காலத்தில் சிவனச்சத்தை விழுந்து விழுந்து எழுதி வளர்த்த அந்த பத்திரிகை விடமாட்டேன் என்று சவாலுக்கு நிற்கின்றது. இப்பொழுது மொத்த கவனமும் கான் யூனிஸ் மற்றும் சுஜையா ரெண்டே இடங்களில்தான் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. இருந்தாலும் ரஃபா போன்ற இடங்களிலும் தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பல முனைகளில் அது காசாவுக்குள்ளால், சில பகுதிகளுக்குள்ளால், குறிப்பாக கான் யூனிஸுக்குள்ளால், கான் யூனிஸில் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள், அங்கே தான் ஹாஸ்டேஜஸ் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இறங்கி இருக்கிறது. நேற்று அல்காசம் பிரிகேட்ஸ் கான் யூனிஸில் ஒரு பேரட் பாம்பு கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய வாகனங்களை. ஏபிசி என்ற ஆர்ம்டு பர்சனல் கேரியர், D9 புல்டோசர், இதையெல்லாம் நேற்று தாக்கி அழித்திருக்கிறார்கள். அதேபோல் காசின் என்ற இடத்தில் அது சவுத் ஆஃப் கான் யூனிஸுக்கு பக்கத்தில் நடந்த அந்த சண்டையில், அதாவது கான் யூனிஸோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி நடந்த அந்த சண்டையில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். இதை அல் குட்ஸ் பிரிகேட் செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அல் குட்ஸும் அல் காசம் பிரிகேட்ஸ்மா சேர்ந்து மார்ஸ் ஸ்ட்ரீட் என்ற ஒரு தெருவில் பதுங்கி வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை சுற்றி வளைத்து அழித்திருக்கிறார்கள். அடுத்து ஈஸ்டர்ன் காசா சிட்டி D9 புல்டோசர், அதே போல் ஒரு ஏபிசி ரெண்டையும் அழித்திருக்கிறார்கள். சாரா அல் குட்ஸ் தன் பங்குக்கு கான் யூனிஸினுடைய தாக்கிப் பேரல்களை கொண்டு, கான் யூனிஸில் தாக்கிப் பேரல்களை கொண்டு ஒரு இஸ்ரேலிய வாகனத்தை தாக்கி இருக்கிறது. அதை தாக்கி எப்பவுமே எரித்து அழித்துவிடும். அதே போல் அது எரித்து அழித்து இருக்கிறது. அடுத்தது அல் அக்ஸா பிரிகேட்ஸ், அல் அக்ஸா மார்டேஸ் பிரிகேட்ஸ், அவர்களும் ஒரு தாக்குதலை பெரிய அளவில் கான் யூனிஸை சுற்றி நடத்தியிருக்கிறார்கள். இதில் என்ன தெரியுதுன்னா, கான் யூனிஸு நேற்று மிகப்பெரியதொரு முக்கியம் தரப்பட்டு தாக்கப்பட்டு இருக்கிறது. இல்லை, பெரிய ட்ராஜடி இஸ்ரேலுக்கு என்னன்னா, 669 நாளாக ஒரு 54 ஸ்கொயர் கிலோமீட்டரில் உள்ள கான் யூனிஸை பிடிக்க முடியல. ஆனால் இஸ்ரேலில் ஒரு பெரிய சண்டை கேபினெட்டில், அமைச்சரவையில் முழு காசாவை நீ கைப்பற்றி ஆக வேண்டும் என்று. ஆனால் அது முடியாது என்று சொல்கிறார் இயால் அமீர். அடுத்தால மஹத்தா பார்க் என்ற இடத்தில் நடந்த ஒரு பெரிய நேரடி தாக்குதலில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்து அல் நாசர் அல் சலாவுதீன் பிரிகேட்ஸ், இவங்க சலாதீன் காரிப் என்ற இடத்தில் நடந்த ஒரு இடத்தில் வந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை அழித்திருக்கிறார்கள். இது எல்லாமே நம்ம ஒரு வாரமாக அது என்னன்னு பார்த்தா, எல்லாமே ஒரு இடத்தை நோக்கி, சுஜாவை நோக்கி வரக்கூடியவர்கள். சுஜாவில் 6-7 தடவை தோற்றுட்டு போயிட்டாங்க. கான் யூனிஸு இந்த 669 நாளாகவும் கான் யூனிஸ் தான் தாக்குதல். அதுக்கும் உள்ளே போக முடியவில்லை என்பதுதான். அதை நார்தர்ன் சைடில் அடித்தாங்க, சதர்ன் சைடில் அடித்தாங்க, ஈஸ்டில் அடித்தாங்க, வெஸ்ட்டில் அடித்தாங்க. அப்போ கான் யூனிஸ் நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லாமே பிளாக்கேடில் இருக்கு. சரியான தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதில் இவங்க வாகனங்கள் நிறைய நஷ்டமாகிறது. அந்த வாகனத்தை இவர்களால் திரும்பியும் ஒட்ட வச்சு அனுப்புகிறான். அவன் பிளாஸ்ட் பண்ணி எரிச்சிக்கிட்டு இருக்கான். இதுதான் நம்ம அதில் புரிஞ்சுவிட முடியுது. இப்போ இந்த மொத்த தாக்குதலும் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா நடக்குதுங்கிற மாதிரி நமக்கு தோணும். டெய்லி இதேதானாங்கிறது தோணும். ஆனால் அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் நேற்று மேஜர் நேஷனல் டிசாஸ்டர் ஆர் சேலஞ்சுன்னு போடுது. அது என்னன்னா, 80,000 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டதாக யோகி அஹர்நாத்ங்கிற பத்திரிகை தகவல் சொல்கிறது. இதைத்தான் நேற்று ஒரு அறிக்கையாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் தந்திருக்கிறார்கள். அது இராணுவத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட், இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிஸ் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட், மறுவாழ்வு துறை ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறது. 86,000 பேர் காயம்பட்டு மறுவாழ்வுக்காக, அவங்களுக்கு இன்னொரு ஆள் இல்லாமல் அவங்க வாழ முடியாது. அதில் 26,000 பேர் மென்டல் ஹெல்த், இது
பிஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி நோயாளிகளாக இருக்கிறார்கள். இன்னும் 25,000 அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்துருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, எங்களுக்கு மென்டல் ட்ரீட்மெண்ட்டு வேணும்னு. அப்போ இந்த இழப்புகள் 669 நாட்களாக ஏற்பட்ட இழப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இப்போ இஸ்ரேலிய இராணுவத்திட்ட இருந்து தகவல் எடுத்து யோகா அகர்நாத் போடுதுன்னா இராணுவம் பாதிக்கு பாதி கூட சொல்லியிருக்குமாங்கிற சந்தேகம். நாமும் இதே காணொலியில் சொல்லியிருக்கோம். அதாவது அந்த மார்ச் 18 நடந்த அந்த சீஸ்ஃபயரு திரும்ப இவன் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு மார்ச் 18 முடிஞ்சது. அந்த நேரத்தில் 78,000 பேரை சொன்னாங்க. இப்போ ஒரு 80,000 பேரை சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கேப்பில் ஒரு 2,000 பேர் தான் அவங்களால கணக்கில் எடுக்க முடிகிறது. அது 26,000 பேர் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிருக்கான். இதனால அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஆள் ஷார்ட்டேஜ் வந்துருக்கு. இந்த ஆள் ஷார்ட்டேஜை நேற்று நத்தியானுக்கு திடீர்னு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி ஓய்வு பெற்ற ரிசர்விஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவத்தினரெல்லாம் கொண்டு காஸ்மோமின் என்ற ஒரு பட்டாலியனை அவர் ஏற்பாடு பண்ணுறாராம். இவங்க போய் காசாவை ஃபுல்லாக பிடிச்சிருவாங்களாம். 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் தான் சேர்த்து குவிகிறான் ஆள். 15, 16வது வயசுல கமாண்டர் போஸ்ட்லாம் கிடைக்குது அவனுக்கு. ஏன்னா அவ்வளோ ஆள் ஷார்ட்டேஜ். இனிமேல் 50லேருந்து 55 பேரை கொண்ட ஒரு ட்ரூப்ஸை நீ கொண்டு வந்து இப்போ இது பண்ணோன்னா தெளிவாக தெரியுது. இவன் எல்லாம் அதாவது ரிட்டையரான ஆட்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்டதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பெரிய லாஸு இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஹெரிடிம் இருக்காங்க பாருங்க, ஃபண்டமெண்டலிஸ்ட் லீடர்கள், அவங்க வந்து இஸ்ரேல் ஸ்டேட்டே கூடாதுன்னு இருக்கிறவங்க. அதில் சிலர் வந்து இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவத்திற்கு சேவை செய்யணும்னு கருத்து தான் சொல்கிறானே தவிர, அதாவது அவங்கெல்லாம் பெரிய மார்க்க அறிஞர்கள் கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நத்தியானு 54,000 பேரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ண போகிறான். இது அங்கே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. அப்போ இதில் இந்த 2 அறிவிப்புகளும், அதாவது இந்த 50லேருந்து 55 வயசுக்குள்ளால் உள்ளவர்களை இராணுவத்துக்கு கொண்டு வருவதுங்கிறதும், ஹெரிடிமை நம்ம வந்து கம்பல்சரியாக கொண்டு வரணும்னு, அதுக்கு முதல்ல நத்தியானு தன்னிடத்தில் உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் யூதர்கள் தனக்கு முதலில் ரிக்ரூட்மெண்ட்டுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்போது இதில் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரு இன்னொரு தகவலை சொல்லுது. மொத்த பட்ஜெட்டில் பாதி வந்து இந்த இராணுவ அடிபட்டு வந்த இராணுவ வீரர்கள், மனநோயாளிகள், மனநோய் ட்ரீட்மெண்ட் வேணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்காக செலவழிகிறது. அது $1.2 பில்லியன். $1.2 பில்லியன் வந்து அதில் செலவாகுது. இது நம்ம பட்ஜெட்டில் பாதி ஏன்னு சொல்லியிருக்கான். அப்போது இந்த கணக்கு வச்சு பார்த்தா அங்கே வந்து காயம்பட்டவர்களும் இறந்தவங்க இப்போ கணக்கில் இல்லை. இப்போ காயம்பட்டவங்க தான் 80,000 சொல்கிறோம். அப்போ பெரிய அளவில் இராணுவம் அழிந்திருக்கிறது என்பதற்கு இப்பொழுது வயதானவர்களையும், ரிட்டையர்டு ஆர்மிமெல்லாம் நம்ம சர்வீஸுக்கு கூப்பிட்டா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாரும் போய் ஓஞ்சி இருக்கக்கூடியவனும் கூப்பிட்ருக்கேன். அடுத்தது என்னன்னா, இப்போ கம்ப்ளீட் காசா பிளானை ஏல் அமீர் ஒத்துக்கல. எவன் களத்தில் நின்று சண்டை போடணுமோ அவன் ஒத்துக்கல. 2 பேருக்கும் சண்டை. நேற்று நத்தியானுடைய மகன் நத்தியானு வந்து ஏல் அமீரை பிடிச்சி கத்திருக்கான். நீ என்ன நாங்கள் சொல்லது கேட்க மாட்டோங்கிற, காசாவை முழுமையாக கைப்பற்றணும்னு. அவன் என்ன சொன்னான்னா அது வியட்நாம் மாதிரி, இப்படியே சொல்கிறான் இதே வார்த்தை, வியட்நாம் மாதிரி ஒரு டெத் ட்ராப்புக்குள்ளால நம்ம போகிற மாதிரி இருக்கும், ஒரு சாவுக்கு குழிக்குள்ளால் நம்ம காலை வைக்கிற மாதிரி இருக்கும், ஹாஸ்டேஜஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே அது எந்த விதத்திலும் சரியான திட்டம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நடக்கும்? அடுத்தால லேபிட் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவன் சொல்லக்கூடிய ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏற்கனவே எஸ்தக் பிரீக் சொன்ன மாதிரி ஒரு பைத் கானூன்னு இன்னும் கண்ட்ரோலில் வரலை. அதுக்கு பிறகு சுஜயா, ரஃபா, பிலாடல்ஃபியா, இப்படி என்னத்தையெல்லாமும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நேற்று மொரோக் ஆக்சிஸை வந்து போராளிகள் தாக்கி இருக்கிறார்கள், முந்தா நாளும் தாக்கினாங்க. அது ஒருவேளை அவர்களுக்கு உணவுகள் கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அடுத்தால ஏஆர் அமீருக்கு அப்போ என்ன நடக்கும்? டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான். உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்யா, நான் சொல்லதை கேட்கலான்னு. இந்த அணுகுண்டு வீசணும், காலை வெட்டணும், கையை வெட்டணும், உணவுப் பொருளை அனுப்பக்கூடாது, விஷத்தை தான் அனுப்பணும்னு சொல்லக்கூடிய பென் கர்னாக் சொல்லியிருக்கான். எப்போ தயவு செய்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் சொல்வதை கேளு, அதை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமைன்னு. இவன் அது முடியாதுங்கிறான். களத்தில் போராட வேண்டிய தளபதி முடியாதுன்னு சொன்னதோடு மட்டுமில்லை,
யார் அமீர் என்ன சொல்லியிருக்கான், யார் நெத்தன்யாஹூ என்ன சொல்லியிருக்கான்னா, நீ ஒரு சிப்பாய் கழகத்தை உருவாக்குறாரு. உண்மையிலே அங்கே அவர் அதைத்தான் செய்துகிட்டு இருக்காரு. எப்படின்னு சொன்னால், நிறைய ஒரு வருஷத்துக்கு மேலே சர்வீஸில் இருக்க எல்லாரையும் திரும்ப கூப்பிட்டார். அவர் ரொம்ப உருக்கமாக அவர் செய்தியை சொல்லாரு. அவன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்கான். இதனால என்ன நடக்குன்னா, போராளிகள் தினமும் நிறைய பேரை கொண்டு குவிக்கிறதுக்கு வாய்ப்பாக போயிடும். இவன் என்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்கும்போதே அவன் அடித்து தீர்க்கிறான். அதனால அவங்க சிட்டிங் டக்ஸ்ன்னு முதல்ல சொன்னாரு. இப்போ அவர்கள் ஈஸி டார்கெட்டு. அதனால நான் அவங்கள திரும்ப கூப்பிடுறேன். இவன் இராணுவத்தில் ஒரு பகுதியினரை திரும்ப கூப்பிடணுங்கிறான். யாரு களத்தில் நின்று போராட வேண்டிய ஏல் அமீர். இவனும் என்ன செய்யறான்னா, வயசானவெல்லாம் போய் சண்டை போட்டு காசா புடின்னு. அது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு போக்கு. அவர் வியட்நாம் மாதிரி தான் இது முடியும்னு ரொம்ப தெளிவாக சொல்லார். இதில் என்னன்னா, இன்னொரு பெரிய பூகம்பம், இவனுக்கு போதுமான அளவுக்கு பணம் இல்லை. ஆனால் காசாவில் உள்ள சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, காசாவில் உள்ள சில பணக்கார, அதாவது இருக்கிறதுல கொஞ்சம் வசதியானவங்க, எவனும் பணக்காரன் இருக்கானான்னு தெரியல, இஸ்ரேல் ஆஃபீஸர்ஸுக்கு லஞ்சம் கொடுத்து இது காசாலுக்கு சில பொருட்களை வர வைக்கிறாங்க. இப்படி லஞ்சமாக போன பணம் $1,50,000 சொல்லுவாங்க. கொடுத்து கொஞ்சம் பொருட்களை வர வைக்கிறாங்க. இந்த பொருட்கள் பெரும்பாலும் செல்ஃபோனு, அதோட சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அதோட சற்று உணவும் வருகிறது. அப்போ இஸ்ரேலிய இராணுவத்தினர் பயங்கரமாக லஞ்சம் வாங்குறாங்க. இப்படி கிடக்கு இஸ்ரேல். இன்னும் பெரிய டிசிப்ளின்டு இப்போ மக்களை வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி. இங்கே பார்த்தா இந்த கம்ப்ளீட் ஆக்குபேஷனுக்கு எதிராக நேற்று முழுவதும் போராட்டம். அந்த போராட்டத்தில் நிறைய பேரை கைது செய்திருக்கான். இதுதான் அங்கே அவன் சாதிக்கிறது. ஆக காசா இவங்க கையை விட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. ஒரு கேள்வி நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம். நீ 669 நாட்களாக தினமும் அமெரிக்காவில் இருந்து, யூகேல இருந்து, பிரான்ஸில் இருந்து, ஜெர்மனியில இருந்து உனக்கு ஆயுதம் வந்துகிட்டு இருக்கு, பணம் தங்கு தடை இல்லாமல் வந்துகிட்டு இருக்கு. இந்த போராளிகள் எப்படிடா இன்னும் போராடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கான்? அவன் எதை திங்கிறான்? அவனுக்கு நீ எதுவுமே போய் சேராமல் பார்த்துக்கிட்ட. இருந்தாலும் அவர்கள் போராடுகிறார்கள். இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்கோ, நீ அங்கே எதையும் சாதிக்க முடியாது என்று. ஆனால் நெத்தன்யாஹூக்கு எதுவுமே இப்பொழுது காதில் வராது. அடுத்தால வெஸ்ட் பேங்கில் 19 தாக்குதல் நடத்திருக்காங்க போராளிகள். ஒரு ஷஹீது, அந்த ஷஹீதோடைய ஃபியூனரில், அதாவது நல்லடக்கத்தை நேற்று நடத்தி இருக்கிறார்கள். அதில் அவன் கபர்ஸ்தானில் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய ஷஹாதத் நிச்சயமாக வீண் போகாது, நாங்கள் இஸ்ரேலை இங்கிருந்து துரத்தி அடிப்போம்ங்க. இதில் எப்போவுமே வெஸ்ட் பேங்கில் இப்போ ஒரு புது சப்போர்ட் என்னென்னா, ஹூத்திஸோடைய தாக்குதல். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய முற்றுப்புள்ளிக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்று. நேற்று நிப்லஸு, பெத்லஹேம் இங்கெல்லாம் சில டஸ்ட்ரக்ஷன், சில வீடுகளை இடிக்கிறது, குடும்பங்களை அங்கேருந்து விரட்டுறது. அவனெல்லாம் எங்கேயும் போகிறதில்லை, அங்கேயே தான் சுற்றி வந்துகிட்டு இருக்கான். போராளிகள் பயங்கரமாக தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள இது அல் குட்ஸு ஒரு ஷஹீதை இழந்ததான். அல் காசம் எந்த ஷஹீதோட இதையும் சொல்கிறதில்லை. ஒருவேளை எல்லாம் முடிஞ்ச பிறகு தெரிய வரலாம். அடுத்தது இது ஹூத்திஸு செங்கடல், மிலிட்டரி, டெட் சி, அதை கல்ஃப் மண்டல் இங்கெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட பிறகு நேற்று ஈரான் ஒரு வேலை செய்திருக்கு. அதனுடைய சில ஃப்ளீட்டில் சில போர் கப்பல்களையும் சில சப்மரைன்களையும் இந்த கடல் பகுதியில் அது போட்டு இருக்கிறது. இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நாளைக்கு கூட அது நடக்கலாம். அது என்னவென்று சொன்னால், ரஷ்யா ஈரானுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கு, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து உங்களை தாக்குவதற்கான ஒரு முஸ்தீபு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அனுப்பி கொடுத்துருக்கு. அதுக்கு சர்டிஃபிகேட்டாக அதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. அப்போ ஈரான் ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது. மீண்டும் ஒரு தாக்குதல் வரும், அது வந்தால் நமக்கு நல்லது. இஸ்ரேலை இன்னொரு அடி அடித்தாங்கன்னா அதோட இஸ்ரேல் காலி ஆயிரும். அப்படி தான் இது முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது அல் அக்ஸாவில் உள்ள கிராண்ட் முஃப்தியை அவர் பட்டினி தாக்குதலுக்கு எதிராக அல் அக்ஸால் நின்று பேசுறது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லணும். அந்த இமாமை பொறுத்தவரை முகமது ஹுசைன் சொல்லக்கூடிய அந்த முஃப்தி பேசியிருக்காரு. ஏன்னா இங்கே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் உள்ள ஜும்மாக்கள்லேயே அதை பேசுறது இல்லை. அவர் அந்த ஜும்மாவில் பேசி உடனே தூக்கிட்டு போயிட்டானா. தூக்கிட்டு போய் 8 நாள் டீடென்ஷன் சொன்னால், இப்போ 6 மாதம் அவரை நீங்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் போகக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். உலக நாடுகள் அதை கண்டித்திருக்கின்றன. அதே போல் உலகத்தில் ரொம்ப கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மொசாதில் இருந்து ஈரானுக்குள்ளால யாரெல்லாம்
இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை பற்றி தகவலை இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்களோ அவங்களில் 10 பேரை பிடிச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஆளை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு இஸ்ரேல். அடுத்து கிரீஸில் இஸ்ரேலர்களை விரட்டினதுனால பயங்கரமாக இப்போ ஊருக்கு ஊர் போராட்டம். ஏதென்ஸில் பயங்கரமான இங்கே சிட்னியில் 3 லட்சம் பேர் ஒரே பிரிட்ஜில் வந்ததை நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருங்க. இப்படி உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு இது. கிரீஸு எங்களுக்கு எந்த ஆதரவையும் தரலைன்னு சொல்லி நெத்தன்யாஹூ அங்கே இருந்த டிப்ளமேட்டிக் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்படி அதுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இப்போடைய அழுத்தமான முடிவு என்னன்னா, காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்கள் அங்கே வச்சு ஆட்களை கொலை செய்துட்டுருங்க, விஷத்தை உணவாக கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கிறது. இப்படி ஒரு பெரிய கூட்டுப்படுகொலைகளுக்கு இடையே போராளிகளினுடைய வீரம், நெத்தன்யாஹூவுடைய முட்டாள்தனம் எல்லாம் சேர்ந்து ஒரு இஸ்ரேலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.